Taste the Daily. தமிழர்களின் முக்கிய விழாவான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இதற்கான மஞ்சள், கரும்பு மற்றும் காய்கறி உள்ளிட்ட பொருட்களை வாங்க காஞ்சிபுரத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மேலும் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ராஜாஜி மார்க்கெட்டில் கடை அமைக்க திமுகவினர் 1 கோடி ரூபாய் லஞ்சமாக கேட்பதால் வியாபாரிகள் அங்கு செல்லாமல் தற்காலிகமாக மார்க்கெட்டிலேயே வியாபாரம் செய்து வருவதால் அந்த பகுதி பொங்கலை முன்னிட்டு பரபரப்பாக காணப்படுகிறது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ராஜேந்திர ரோடு, மத்திய பேருந்து நிலையம் பகுதி, பூ மார்க்கெட் பகுதிகளில் பொங்கலுக்கான பொருட்களை வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் உள்ள பஜார் வீதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அலைமோதிய கூட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு பணிக்கான காவல்துறையினரை அதிகப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதேபோல் புதுவையில் உள்ள நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொங்கல் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பொங்கல் பரிசு தொகுப்பில் பணம் வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றியதால் பொங்கல் பண்டிகைக்கான வியாபாரம் களை இழந்து காணப்பட்டது. பொங்கலுக்கு கரும்பு, இஞ்சி, மஞ்சள் கொத்து, பூ வியாபாரம், பழ வியாபாரம் உள்ளிட்டவை அதிகமாக நடக்கும் என நம்பி வியாபாரிகள் கடனை வாங்கி முதலீடு செய்த நிலையில் எதிர்பார்த்த அளவிற்கு வியாபாரம் நடக்கவில்லை. ஸ்டாலின் அரசு பொங்கல் தொகுப்பில் ரொக்கம் வழங்கியிருந்தால் ஓரளவுக்கு வியாபாரம் செழிப்பாக நடந்திருக்கும் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். திறனற்ற திமுக அரசால் பொதுமக்கள் நிம்மதியாக பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி ஒன்றிய நகரம் என்பது விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் நம்பியிருக்கக்கூடிய பகுதி. இந்த வருடம் குறுவை சாகுபடி பொய்த்த காரணத்தினால் மக்களிடம் வருமானம் கிடையாது. அந்த அடிப்படையில் பொங்கலுக்கு தமிழக அரசு 1000 ரூபாய் பணம் வழங்கியிருந்தால் ஏழை எளிய தொழிலாளர்கள் சிறப்பாக இந்த பண்டிகையை கொண்டாடி இருப்பார்கள். அதை வழங்காத காரணத்தினால் இந்த நகரம் முழுவதும் ஒரு சிறப்பான பொங்கலாக இல்லை. அந்த அடிப்படையில் இந்த 1000 ரூபாய் தமிழக அரசு வழங்க காரணத்தினால் ஆட்டோ தொழிலாளர் சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். ரொம்ப மோசம். எப்போதுமே டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் தான் வியாபாரமே. இந்த வருஷம் குறுவை சாகுபடி சுத்தமாக எதுவுமே கிடையாது, வியாபாரம் இல்லை. தீபாவளி வியாபாரம் கிடையாது, பொங்கல் வியாபாரம் கிடையாது. ரொம்ப வியாபாரிகளும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அரசு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாலே ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கலாம். ரொம்ப மக்களும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, வியாபாரிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.